ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று ஒரு சத்தியமான ஒரு வார்த்தையை நம்ம ஆலோசனை செய்ய போகிறோம், ஆராய்ச்சி செய்து சிந்திக்க போகிறோம். உண்மையான நாத்திகவாதிகள் சித்தர்களே அப்படின்ற தலைப்பை கொடுத்துருக்கேன். அந்த சித்தர்களோடு பழகுவது அப்படின்றது நெருப்பிலிட்ட புழு போல தவிக்கக்கூடிய சில சூழல்களை உண்டாக்கி தரேன். ஏன் அப்படின்னாக்கா, நாம் கற்றது, நாம் பெற்றது, நாம் அனுபவ ரீதியாக உணர்ந்தது, நாம் என்ன பயிற்சிகள் முயற்சிகள் செய்து இது காலம் வரை உயர்நிலை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனையும் மண்ணுக்கு சமம் என்ற அந்த சத்தியத்தை வெளிப்படையாக உடைக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா, சித்தர்களுக்கு இருக்குது. அப்படி ஒரு சித்தரினுடைய பாடலை ஆதாரமாக வைத்துத்தான் நம்ம உண்மையான நாத்திகவாதிகள் சித்தர்களே அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ சொல்லக்கூடிய நாத்திகவாதிகள் இருக்காங்க இல்லையா, கடவுள் மறுப்பு கொள்கையில் இருப்பவர்கள், அவர்கள்லாம் நாத்திகவாதிகள் கிடையாது. அவர்கள் எப்படின்னாக்கா, ஒரு புறம் பெரியாரினுடைய கொள்கைகள், கடவுள் மறுப்பாளர்களினுடைய கொள்கைகள், இவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு கேள்விகள் கேட்டு அந்த கேள்விக்கு ஒரு ஆன்மீகவாதியோ அறிவில் தெளிவு பெற்ற சான்றோரோ பதில் சொல்ல முடியாமல் இருக்கின்ற ஒரு இக்கட்டான கேள்விகளை கேட்டுவிட்டு அதற்கு பதில் சொல்ல முடியல, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் சித்தர்கள் கேள்வியாகவும் இருந்து அது கேள்விக்கு பதில் உரைக்க முடியாதவர்களிடம் அது கேள்விக்கு உண்மையான பதிலையும் உரைத்து சத்திய நிலையில் அழைத்து செல்பவர்கள் தான் சித்தர்கள். அப்போ நாத்திகவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் கூட உண்மை நாத்திகவாதிகள் கிடையாது, சித்தர்கள் தான். அதாவது விஞ்ஞானிகள் என்றாலும் மெய்ஞானிகள் என்றாலும் நாத்திகவாதிகள் என்றாலும் அதில் முதல் தகுதி நிலையில் இருக்கக்கூடிய ஆற்றல் பலம் பொருந்திய இறைக்கு இணையான அருளாளர்கள் அப்படின்னாக்கா சித்தர்கள் தான். அவங்க எப்பொழுதுமே தன்னுடைய அடியவர்கள், தன்னுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களுக்கு மட்டும்தான் சூட்சும ரகசியங்களையும் அதிதுல்லிய சூட்சும குறிப்புகளையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள் இந்த சத்தியத்தை, இந்த தர்மத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதிர்ச்சியாகவும் மனதளவில் முரண்பட்ட ஒரு மன உளைச்சலாகவும் மாறுகின்ற அமைப்பு கூட உண்டு. நான் பழகிய நட்பு வட்டாரங்களில் கூட இதை சிலரிடம் நான் கண்டிருக்கிறேன். இதில் நம்ம ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமைன்னு நம்ம பதிவிட்டு இருக்கிறோம். அது உலகோருக்காக நம்ம அதை பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அறிவு நிலையிலிருந்து ஒப்புமை கொண்டு பார்க்கின்ற பொழுது இன்னும் சில பேர் இம்மார்டல் ரூலர் அப்படின்ற தலைப்பில் நான் தாங்க இம்மார்டல் ரூலர் பாருங்க அப்படின்னு சாட்சிகளை கொடுக்கறது, எனக்கு வயசு இது ஆகுதுங்க, இந்த தெருவில் இருக்குங்க, நான் இப்படிலாம் இருக்கிறேங்க, நான் ஒளிதேக பயிற்சி பெற்று இருக்கேங்க, இதெல்லாம் பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க அப்படின்ட்டு நமக்கு குறிப்புகள் அனுப்புகின்ற பொழுது அவர்கள் எல்லோரையும் பார்க்கின்ற பொழுது எனக்கு எல்கேஜி குழந்தைங்க ஞாபகம் தான் வருது. ஏன்னா என்னுடைய அறிவு நிலையில் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமைன்னு சொல்கிற என்னுடைய அறிவு நிலையில் இருந்து நான் ஆராய்ச்சி நுட்பத்தில் தவத்தில் அமர்ந்து உற்று நோக்குகின்ற பொழுது இப்படி தன்னுடைய பெயரையும் தன்னுடைய புகழையும் விரும்பி கொண்டு நான் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த கலியுக அம்சம் அவதாரம் சொல்லுகிற எல்லாரையும் பார்க்கின்ற பொழுது எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. அப்போ ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமைன்னு சொல்கிற எனக்கே இவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த தலைவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும், இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த ஒரு அருளாளனுக்கு எவ்வளவு உயிர்த்தன்மை நிலை இருக்கணும். எவன் ஒருவன் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இருக்கிறானோ அவன்தான் இறையினுடைய அம்சத்தை உணர்ந்தவனாக இருக்க முடியும் அப்படின்ற அந்த கோட்பாடு கூட புரியாமல் தன்னை முன்னிறுத்தக்கூடிய முட்டாள்களை நம்ம என்னன்னு சொல்கிறது. அதனால் உண்மையான நாத்திகவாதிகள் சித்தர்கள் தான். இப்போ சிவவாக்கிய மகரிஷி எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவருடைய பாடலில் புரட்சிகரமான சிந்தனைகள் பல சொல்லியிருக்கிறாரு. உருவ வழிபாட்டை பற்றி அவர் தெளிவுபட சொல்லியிருக்கிறாரு, தல யாத்திரைகளை பற்றி சொல்லியிருக்கிறாரு, மதவாதத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு, வேதம் ஓதுதலை பற்றி சொல்லியிருக்கிறாரு, ஜாதி நிலையை பற்றி சொல்லியிருக்கிறாரு, ஆச்சார அனுஷ்டானங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இவை எல்லாவற்றிற்கும் எதிரான கருத்துக்களை எல்லாம் எடுத்து பதிவு செய்து சாட்சிபட எடுத்து கூறி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உள்ளமே கோயில் அப்படின்ற அந்த கொள்கையை அவர் நிலைநாட்டியிருக்கார். உயிரே தெய்வம் அப்படின்ற அந்த சத்தியத்தை அவர் உணர்ந்து புரிந்து சாட்சிபட சொல்லியிருக்கிறார். அதற்கு சாட்சியங்களை நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா தெளிவுபட பாருங்க. இதை சிவாச்சாரியார்களோ அல்லது வேதம் ஓதுகின்ற அருளாளர்களோ இல்லாட்டி யாக பூஜைகள் செய்கின்ற அருளாளர்களோ பார்க்கின்ற பொழுது சில தடுமாற்றங்கள், மன சலனங்கள் வருகின்ற அமைப்பு இருக்கும். ஆனால் இதை நம்ம சொல்லலையே, சிவவாக்கிய மகரிஷியே சொல்லி இருக்கிறாரே
அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய கருத்து ஆழங்கள் உண்மை நிலைகளை பார்க்கின்ற பொழுது அதிர்ச்சியாகவும் மனதில் இந்த பயிற்சி முறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தையும் உண்டாக்கக்கூடிய சில சூழல்களை வந்து சேரும். அன்னையே நூலில் சொல்லும் போதும் அகத்தீச மகரிஷியும் சித்தர்களும் சொல்லுகின்ற பொழுது ஒரு சிலர்களுக்கு யாக பூஜைகள் செய்யப்பா, ஒரு சிலருக்கு இதெல்லாம் உனக்கு தேவையில்லையப்பா, இன்னும் மெய்ஞான நிலையில புறபூஜையெல்லாம் விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போய் அகபூஜையை செய்யப்பான்ட்டு வழிகாட்டியிருக்காங்க. அவரவர்களினுடைய நிலைக்கு ஒப்பத்தான் அன்னையும் தன்னுடைய வார்த்தைகளை ஜாலங்களாக கையாண்டு அவர்களுக்கு மன ஆறுதலை தந்து குற்றங்களை நீக்கி கர்ம வினைகளை போக்கி வழிகாட்டுதலை செய்கிறார்கள் அப்படின்றது நான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என் நிலையில் இருந்து பார்க்கின்ற பொழுது மகான் சிவவாக்கியரினுடைய அந்த சத்திய மெய்நிலையை முழுமையாக என்னால் உணர்ந்து கொள்ளவும் முடிகிறது, அறிந்து கொள்ளவும் முடிகிறது, புரிந்து கொள்ளவும் முடிகிறது, தெரிந்து கொள்ளவும் முடிகிறது. தெளிந்து அந்த சுத்த தெல்லிய நிலையிலிருந்து சுத்த வெளியோடு யான் கலர்ந்து பார்த்து ஆத்ம அனுபூதி நிலையை அனுபவிக்கக்கூடிய நிலையிலும் இருக்கிறது. வாருங்கள் அந்த பாடலை பார்ப்போம். சிவவாக்கிய மகரிஷி சொன்னது சிவவாக்கியத்துல, ஓதுகின்ற வேதம் எச்சில் உள்ள மந்திரங்கள் எச்சில், போதகங்கள் ஆனது எச்சில், பூதலங்கள் ஏழும் எச்சில், மாதிருந்த விந்து எச்சில், மதியும் எச்சில், ஒளியும் எச்சில், ஏதில் எச்சில் இல்லதில்லை, இல்லை இல்லை இல்லையே அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த பாடலுடைய பொருளை நம்ம பார்க்கும்போது, வாயினால் ஓதுகின்ற வேதம், மந்திரங்களாக உள்ள சில சொற்கள், உண்ணும் உணவு, இந்த 7 உலகங்கள், பெண்ணிடம் விட்ட விந்து, அறிவு கூட, சப்தங்கள், இது எல்லாமே எச்சில்தான். எனவே அனைத்திலும் நீராகிய எச்சிலால் ஆனது அப்படின்றதை தான் அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமாக இது இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு, என்ன அவர் சொல்ல வர்றாரு இந்த பாடல்ல அப்படின்னாக்கா, அந்த வேத மந்திரத்தை எல்லாம், பூதலங்களை எல்லாம், விந்து அறிவு நிலை, இது ஒளி, எல்லாவற்றையும் எச்சில் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மெய்ப்பொருள் உபதேச நிலையாக அங்க என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, நீரில்லாமல் ஏதும் இல்லை என்பதை உணர்ந்து அறிந்து புரிந்து தெளிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். நீரின்று அமையாது உலகு, வள்ளுவ பெருந்தகையும் இதை தான் சொல்லி இருக்கிறார். அதனால அந்த வார்த்தை ஜாலங்களை அவர் கையாளுகின்ற பொழுது எப்படியெல்லாம் அவர் கையாண்டு இருக்கிறாருன்னு பாருங்க. வேதத்தை எப்படி ஒப்பிடுறாரு, பூதலத்தை எப்படி ஒப்பிடுறாரு, அறிவு நிலையை எப்படி ஒப்பிடுறாரு, ஒளியை எப்படி ஒப்பிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே எச்சில் தாண்டா போடா அப்படின்றார். இன்னும் தூய்மை அப்படின்ற அந்த இதுவை பார்க்கின்ற பொழுது இன்னும் சில கடுமையான வார்த்தை பிரயோகங்கள், நட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில், நீ புஷ்பத்தை சாத்தி வழிபாடு செய்தால் கூட உள்ள இருக்கிற நாதன் இருக்கும் போது வெளியே நீ என்னடா தரும் என்னடா செய்யன்ற மாதிரிலாம் சில குறிப்புகளை அவர் கேட்டு அந்த சத்திய மெய்ஞான நிலையை, உயிரே தெய்வன்ற அந்த உத்தம நிலையை அவர் புரிய வைக்கிறதுக்காக நாத்திகவாதிகளை எல்லாம் கடந்த அருள் பலம் பெற்ற ஆற்றல் பலம் பொருந்திய உயர்ந்த ஞாத்திகவாதியாக இருக்கக்கூடிய, விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய, மெய்ஞானியாக தலை சிரிந்து ஆற்றல் பலத்தோடு இயங்கக்கூடிய அந்த சிவவாக்கியர் மகரிஷியினுடைய திருவடியை வணங்கி பணிந்து துதித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய. அகத்தீசாய நமः.